ஒரு கார் கழுவணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தாவே போதும். வாடிக்கையாளர் எந்த சூழ்நிலையும் பொய் சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் பணம் கொடுத்து வாங்குறாரு. ஸோ அதை நேரடியாக பார்க்கறது இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளால் எவ்வளோ ட்ரஸ்ட்டை ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த ட்ரஸ்ட்டை ப்ரூவ் பண்ணுற யார் வேணாலும் குழந்தைங்க மேடம் நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண மாறும். கன்னை அமுத்தி பிடிச்சிக்கிட்டே மாற்றலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள். கீழே எப்படி வருது பாருங்கள். இப்போ நீங்கள் அடிச்சிங்க இல்லைங்களாண்ணா, அடிக்கல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்லை நல்லா இருக்கு அடிக்கிறதுக்கு. அந்த ஒரு பக்கெட்டில் கேட்டது கூட சொன்னீங்க. ஏன்னா நானும் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். ரியாலிட்டிக்கு இங்கே அவங்க பண்ண சொல்ல தான் எனக்கு தெரிஞ்சுது. இது அல்டிமேட்டாக கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். இது கார் மட்டும் இல்லைங்க, கார் கழுவலாம், அவங்க டூ வீலர் கழுவலாம், போர்ட்டிக்கோ, பாத்ரூமு, டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி அவுட்டர், பில்டிங் க்யூரிங் தண்ணி இருக்குது, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கு, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை. லாரி கழுவணும்னு கூவி நான் சொன்னது ஒருத்தர் லாரியோடு வந்ததுக்கப்புறம் நான் பெப்பேன்னு முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ லாரி கழுவுறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிட்ட இருக்குதுன்னா அந்த மிஷின் அந்த வேலையை செய்யுங்கிறதுல எந்த மாற்றமும். சில யூஸ் நீங்கள் நான் ஈரோடு வந்திருக்கேன். ஈரோடு எதுக்காக வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு கார் வாஷ் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ண சொல்லி யூடியூப் வீடியோஸ்லேயும் இவங்களோட ரேட்டிங் நல்லா இருந்து. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பழைய பாலமில் இருக்க ஸ்வாட் என்டர்பிரைசஸ், அதுக்கு தான் வந்திருக்கேன். மெயினாக இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக இல்லைனாலும் டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு நினைக்கிறேன். இது கார் வாஷ்ன்னு மட்டும் இல்லாமல் பைக் வாஷ், கார் வாஷ் இல்லாமல் ஈவன் லாரி கூட இங்கே இது பண்ணலாம். மெயினாக இவங்ககிட்ட இருக்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆன்லைனில் வாங்குறோன்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா ரிட்டன் 15 டேஸில் போட்டுருவோம். இங்கே எப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஆர்டர்ஸுமே உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷூட். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஈரோடு வர முடிஞ்சுது. ஆனால் உங்களோட வீடியோஸ் நான் பிஃபோராக பார்த்துருக்கேன். ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வீடியோ பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணாவோட காருக்கு ஒரு வாட்டர் வாஷ் வாங்கணும்னு தான் பார்த்தேன். வந்தோடனே நானும் பார்த்தேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாமா கேட்டு எடுத்துடலாம் தான் வந்திருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார் இப்போ வீடியோ கொடுக்கறதுக்கு. இப்போ இப்படி எங்கள் அண்ணாவோட கார் ஸ்கார்பியோ கார் வச்சுருக்காரு சார். என்னென்னா ஜென்ரலாக ஒரு வாட்டர் வாஷ் விடுறோன்னா அது கொஞ்சம் பட்ஜெட்டாகவே கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு மிஷினே வாங்கிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்திருக்கேன். ஷூர் ஷூர். அதனால் ஆடியன்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதும் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அப்படியே வீடியோ மேக் பண்ணிப்பேன். ஓகே பர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை செல்ஃப் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு, என்னோடய பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனி பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஸ்வாட் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. மேபி ஈரோடு டவுன்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் தான் பெரிய லொக்கேஷன். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பழையபாளையத்தில் நம்மளது லொக்கேட் ஆகிருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர், பெருந்துறையிலேருந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கலெக்டரேட்டுக்கு போக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய லொக்கேஷன் இருக்குது. நமக்கு வேறு எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது. நம்மளது இது ஒரே ஒரு பிரான்ச்சஸ் மட்டும்தான். எவ்ரிடே மார்னிங் 8:30 ஓப்பன் ஆகும், ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்கும். சண்டேவும் நமக்கு ஓப்பனிங் தான். சண்டே வரவங்களா இருந்தால் ஒரு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் டயத்துக்கு தகுந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா? ஓகே. எங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 19 வருஷமாக இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம். ஓகேங்களா? 19 வருஷமாக இருக்கும். மேனுஃபேக்சரில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரெஷர், இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷரோட வைண்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அது இல்லாமல் சன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிவப்பு கலரில் சின்னதாக இருக்கும். அந்த இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இந்த 19 வருஷத்தில் ஒரு 5 லட்சம் குட்வில் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. 5 லட்சம் பேர் இருக்கிறாங்கங்கிறது கண்டிப்பாக நான் பெருமையாக சொல்லலாம். எனக்கு 50 கோடி சொத்து இருக்கிறது ஒன்று தான், எனக்கு ஒரு 5 லட்சம் கஸ்டமர் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ அது எங்களுடைய ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக திரும்ப அவங்க வாடிக்கையாளர் நமக்கு கொடுக்கறது மூலமாக தான் வருது. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ப்ரெஷர் வாஷரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கடைக்கு யதார்த்தமாக போனீங்கன்னாலும் ஒரு பொருள் வேணுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை எடுத்து கொடுப்பாங்க. மேபி பொருளை சீலை ஓப்பன் பண்ணி பார்த்து சொல்லி கொடுப்பாங்க. இவ்வளவுதானே. இதுதான் நம்ம எல்லா பிசினஸ்லயுமே பார்த்துருக்கோம். பட் எங்களுடைய கடையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா, நீங்க ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்குறீங்கன்னா சொந்தமா லாரி வச்சு லாரியோட ஓட்டிட்டு வந்தீங்கன்னா இங்க நிறுத்தி கழுவுறதுக்கு உண்டான இட வசதியோட வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் லாரி கழுவுறதுக்கு ஒரு மிஷினை விற்கிறேன்னா அது உண்மையாலுமே லாரி கழுவணும் அப்படிங்கன்னா அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கணும். லாரி கழுவணும்னு கூவி நான் சொன்னது ஒருத்தர் லாரியோட வந்ததுக்கப்புறம் நான் பெப்பேன்னு முழிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது.
ஸோ லாரி கழுவுறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்கிட்ட இருக்குதுன்னா அந்த மிஷின் அந்த வேலையை செய்யுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் காரில் வரீங்களா, டிராக்டரில் வாங்க, உதாரணத்துக்கு ஸ்வாட் என்டர்பிரைசஸ் சேனலில் லாரி, காரு, டூ வீலரு, ஈச்சரு, மாடு, ஆட்டோ எல்லாமே கழுவுற வீடியோ இருக்குது. கஸ்டமர் கழுவுற வீடியோஸ் வந்து ஸோ இதுதான் எங்களோட யூஎஸ்பி. ஸோ அதனால் நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்ன வேணுமோ அதை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரெண்டாவது, ஒரு கார் வாஷரை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பார் கார் வாஷர் இருக்குது. இது வந்து 100 பார், ஓகேங்களா. இது வந்து 150 பார். இது பாருங்கள், இந்த கார் வாஷர் எல்லாமே கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இது ஹேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்கிறது இன்லெட்டு, மேலே இருக்கிறது அவுட்லெட், சுவிட்ச் வந்து ப்ரெஷர் கேஜஸ் எல்லாமே வந்துடும். இது இந்த மோட்டர் இல்லாமல் இது கூட கம்ப்ளீட் செட்டும் வந்து வரும். இது வந்து 150 பார் வரக்கூடியது. ஸோ அப்போ நீங்கள் 100 பார் எடுத்தீங்க அப்படின்னா டூ வீலர் கழுவலாம், மாருதி 800 கழுவலாம். 150 பார் சொன்னீங்கன்னா சிடான் டைப் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய ஸ்விஃப்ட், எட்டியோஸ், i10, வேக்னாரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கழுவலாம். இது 170 பார். இந்த 170 பார் எதுக்கு அப்படின்னா இது வந்து பர்பஸ்லாம் இந்த ஏசி மெக்கானிக்ஸ் எல்லாம் வீடுகளில் போய் டோர் டு டோர் வந்து வாஷ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு செமி கமர்ஷியலும் அப் டு தோஸ்த் வரைக்கும் கழுவக்கூடிய ப்ரெஷர் இருக்கக்கூடியது அந்த 170 பார் அப்படிங்கிறது வந்து இதோட இது வந்து இருக்குது. ஸோ முக்கியமாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 190 பார் ஹேஷ்பேக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸுவி, ஸ்கார்பியோ, ஜைலோ அப் டு ஈச்சர் வரைக்கும் கழுவுறதுக்கு உண்டான 190 பார் ப்ரெஷர் உள்ளது தான் இந்த மிஷினு, ஓகேங்களா. ஸோ இந்த மிஷின் வந்து 190 பார் உள்ளது வந்து இது எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 பார், அதாவது டிப்பர் லாரி, டாரஸ் கழுவுறதுக்கு உண்டான ப்ரெஷர் வந்து அதுவே கழுவலாமா இருக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஸோ ப்ரெஷர் வாஷரில் 2லேருந்து 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று டொமஸ்டிக், இதெல்லாம் டொமஸ்டிக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி கமர்ஷியல். நீங்கள் பார்க்குறது இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா செமி கமர்ஷியல். ஓகே சார். அப்படி இது முன்னாடி இருக்கிறது வந்து செமி கமர்ஷியல், இங்கே பின்னாடி இருக்கிற நாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் இருக்கிறதுங்க. சரிங்க சார். ஸோ அப்போ நம்ம செமி கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர்லேருந்து லாரி கழுவுற வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே சார், ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா பார் எதுக்காக டூ வீலருக்கு ஒரு பாரும் சிடான் டைப்புக்கு ஒரு பார் ஹேஷ்பேக்கு சொல்கிறோம்னா அதோட டயரை பொறுத்த தான். பார் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து வண்டியை வந்து வாஷ் பண்ண அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து கொடுத்துருக்குறோம் நம்ம வந்து. ஸோ இது வந்து கார் மட்டும் இல்லைங்க, கார் கழுவலாம், அவங்க டூ வீலர் கழுவலாம், போர்ட்டிக்கோ, பாத்ரூமு, டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி அவுட்டர், பில்டிங் க்யூரிங் தண்ணி இருக்குது, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கு, கோழி பண்ணை, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒன்று யூஸ் பண்ணுறதுனால ஏதோ ஒரு விதத்தில் மாதத்தில் 2-3 தடவை யூஸ் பண்ணுறாங்க. இதில் போடக்கூடிய பணம் வந்து நமக்கு மிச்சமாயிடும். ஓகே சார். இல்லைங்களா. ரெண்டாவது இதில் 60% ஏர், 40% தான் தண்ணி. ஒரு கார் கழுவணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தாவே போதும், அவ்வளோ இருந்தாவே போதும். ஓகே. இப்போ எனக்கு சொல்லல ஒரு விஷயம் இருக்குது, நம்மளே ஒரு கடைக்குள்ளே போந்து நம்மளே சில விஷயங்களை வந்து அப்படியா நம்மளுடைய கண்ணில் இந்த ஆச்சரியங்கள் பேசுறது மட்டுமே ஒரு வீடியோ வந்து சூப்பரான வீடியோவோ இல்லை மக்களுக்கு அது போய் சேர்ந்துருன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் சொன்னது எல்லாமே எங்களுடைய பின்னாடி அந்த கழுவுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்கிற இடத்துல இப்போ வந்திருக்கிற வாடிக்கையாளரே வந்திருக்கிறாரு. அவரே காரை கழுவி அவரே உங்களுக்கு சொல்லுவார். அதில் எந்த விதத்தில் நாங்கள் இன்டர்கேட் ஆக மாட்டோங்கிறது தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா 4 செவத்துக்குள்ள நான் எடுத்துக்கிட்டு இவர் அந்த பக்கம் அப்படியே பயங்கரமாக ஆடுறது சூப்பருங்க ஏங்க ஐயோ அப்பா அம்மா அப்படின்ட்டு நம்மளே கழுவி நம்மளே கமுத்துட்டு போகிறது அவ்வளோ நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ ஒரு வாடிக்கையாளர் எந்த சூழ்நிலையும் பொய் சொல்ல மாட்டார், ஏன்னா அவர் பணம் கொடுத்து வாங்குறாரு. ஸோ அதை நேரடியாக பார்க்கறது இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளால் எவ்வளோ ட்ரஸ்ட்டை ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த ட்ரஸ்ட்டை ப்ரூவ் பண்ணுற முடியும், எதுவும் ஓவர் ஆக்ட் பண்ணலை இதில். ஸோ அதை நீங்கள் ஒரு கஸ்டமராக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது கழுவுறதுனால, ஏன்னா இப்போ ஒரு கேட்டார் அப்படியா சார் ஒரு பக்கெட்லேயே கழுவிடலாமா அப்படின்னா நான் 1/4 பக்கெட்லேயே கழுவிடலாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக தானா, ஒரு பக்கெட்டில் கழுவ முடியுமா அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இல்லையா. ஸோ பக்கெட்டில் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து தண்ணி விடுறதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ கஸ்டமர் செய்வாங்க, அதையும் பார்த்துடலாம். ஓகே வர்ஸ். இப்போ நான் சொன்ன அந்த லொக்கேஷன் வந்து எங்களுடைய கடையோட பின்பகுதி தான். இது 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, முன்னாடி என்ட்ரன்ஸ் முன்னாடி. இங்கே தான் இப்போ கஸ்டமர் கார் எடுத்துகிட்டு வராரு, இங்கே தான் நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு உண்டான இந்த ஃப்ளக் பாயிண்ட்டு, பைப்பு, பக்கெட்டு, தண்ணி எல்லாமே இருக்குது. இங்கே தான் வச்சு வாஷ் பண்ணுறப்போ எங்கள் வீடியோ எல்லாமே இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த இடத்த காட்டுறோம்னா பின்னாடி நமக்கு பார்க்கிங் வசதியோடு வந்து வண்டி கழுவுற வசதியும் இருக்குது. வாங்க கஸ்டமர் எப்படி கழுவி ஃபீட்பேக் சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே வர்ஸ். இப்போ நம்ம சுமந்தி இப்போ சொன்ன மாதிரியே தான் கஸ்டமர் வந்து வந்திருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு 3 கார் வாஷர் வாங்கினவங்க ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சதுனால தான் இங்கே வந்து வந்திருக்கிறாங்க.
ஸோ இவங்க வந்து 190 பார் எடுத்திருக்காங்க. இவங்க முக்கியமாக என்ன, எனக்கு வண்டி கழுவுறது மட்டும் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, க்யூரிங்க்கு தண்ணி அடிக்கணும். அப்போ க்யூரிங்க்கு எப்படி தண்ணி அடிக்கிறதுங்கிறத கூட நம்ம இங்கே காட்டி சொல்லிடலாம், அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடலாம். அதை பார்க்கலாம். நம்ம வந்து ட்ரபிள் ஷூட் என்ன அப்படின்னா, சில நேரம் மோட்ரு ஓடு தண்ணி இருக்காது, நீங்கள் கனெக்டரை சரியாக போடலன்னா மட்டும்தான் அப்படி, அதனால் கழட்டி போட்டிங்கன்னா சரியாயிடும். இன்லிட்டை போட்டப்போ இது கண்ணாடி மார்க்குன்னு நினைக்க வேண்டாம், எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கையில் டைட் ஓவராலாக பண்ணிட வேண்டாம், பட் முடிஞ்ச வரைக்கும் கையில் நல்லா டைட் பண்ணிடணும். ஓகேங்களா? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இடத்த டைட் பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கெட்டில் ஒரு காரை கழுவுறோம், ஒரு பக்கெட் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு லைவாக கஸ்டமர் இருக்கிறார். ஸோ அதனால் இந்த இடத்துல எதுவுமே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இல்லை, எப்படி கார் கழுவுறது ஒரு பக்கெட்டில்ங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறோம். மேபி புதுசாக கழுவுறவங்களா இருந்தால் அடித்த இடத்துல திருப்பி கொஞ்சம் முன்ன ஆகும், அதை பார்த்துக்கலாம். பாருங்கள், இது பக்கெட்லேயும் போடலாம், பைப்லேயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம இப்போ பக்கெட்டில் போடுற மாதிரி போடுறோம். நம்ம இதை வந்து ஜஸ்ட் இழுத்து பிடிச்சிங்க பாருங்கள், இது இழுக்கலைங்களா, இது இழுத்து பிடிச்சி மோட்டரை கையில் பிடிச்சி நல்லபடி இந்த கருப்பு போய் இங்கே ஒட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ரெட்டை விடணும். எடுக்கிறதுனால இப்படி எடுத்திங்கன்னா போதும், இவ்வளோ. அவ்வளோதாங்க, அதே தான். ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிங்க வாங்க, இது அப்படியே பின்னாடி போங்க, இந்த பக்கம் போங்க, இப்படியே போங்க பின்னாடி பாருங்கள். ஓஸ் வந்து இந்த லென்த் வரும். ஸோ காரை சுற்றி வர்றதுக்கு உண்டானது வந்து போதுமான அளவுக்கு இந்த லென்த் இருக்கும். ஓகேங்களா? இந்த லென்த்தை காமிச்சிருங்க. ஸோ இந்த லென்த் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டுட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கணுங்கண்ணா. ராங் த்ரெட் எதுவும் போட்டக்கூடாது, ஒரு சின்ன ராங் த்ரெட் போட்டிங்கன்னா தப்படும். இப்போ புது மோட்டருங்கிறதுனால உள்ள மெட்டல் டஸ்ட் ஏதாவது இருக்குங்கிறதுனால கன்னை போடாமல் ஆன் பண்ணுறேன். பட் நீங்கள் கன்னை போடாமல் 1 நிமிஷத்துக்கு மேலே ஆன் பண்ணிங்கன்னா மோட்ரு வைண்டிங் போடும், ஏன்னா எம்டி மோட்ரு ஓடுறதுக்கு ஈக்குவல். செக்கிங்காக நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ சொல்லி தண்ணி எடுக்க பார்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், இதில் இழுத்து தண்ணி வருது பாருங்கள், வருதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த தண்ணி போகிறது இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் இதை காட்டுங்க பிரதர், இதை காட்டுங்க, தண்ணி போகிற டிஸ்டன்ஸை காட்டுங்க, இது அப்படியே. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து போதான்றதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கன்னை போட்டுட்டோம்னா இனிமேட்டு கன்னை அமுத்துனா ஓடும், கன்னை விட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பனில் இருக்கு இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் பாயிண்டில் அடிக்கும். இந்த 2 பட்டையும் குறுக தான் ஒய்டாக வரும். இந்த பாருங்கள், இது அப்படியே குறுகுது இல்லைங்களா, அப்படியே வருது இல்லைங்களா? அப்போ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடலாம். இப்போ இனிமேட்டு கன் அமுத்துனா மோட்ரு ஓட ஆரம்பி, கன் விட்டா யார் வேணாலும், குழந்தைங்க, மேடம், நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது எப்படி இன்னொன்று, எவ்வளோ தூரம் கிட்ட போய் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், செய்யக்கூடாத வேலைகள்னால் இது அந்த மாதிரி கிட்ட போய் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில தூரத்துலேருந்து அடிக்கிறப்ப அதோட டைமிங், இதில் வந்து டயருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், பாடிக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், கிளாஸுக்குன்னு இருக்குது. இருங்க, வர தண்ணியை ஃபில் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், போட்டோம்னா பாருங்கள் இந்த டயர் டிஸ்கில் உள்ளதில் எப்படி வருதுங்கிறது. இது பாருங்கள், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண மாறும். கன்னை அமுத்தி பிடிச்சிக்கிட்டே மாற்றலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள். இதுதான் வந்து செடிக்கு தண்ணி அடிக்கிறல. இந்த மாதிரி நீங்கள் பில்டிங் க்யூரிங்க்கு தண்ணி அடிக்கிறீங்கன்னா இப்படி வச்சுட்டு அடிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அடிக்கிறப்போ வந்து அடிச்சுக்கலாம். அதே மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணலாம். பாருங்க, கீழே எப்படி வருது பாருங்கள். ஓகே வர்ஸ், நம்ம ஒரு பார்ட் ஆல்மோஸ்ட் வாஷ் பண்ணிட்டோம், ட்ரை வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், 1/4 பக்கெட்டு தான் ஆயிருக்கு. இப்போ நான் ஃப்ரண்ட்லேருந்து மீதியை வந்து வாஷ் பண்ண போகிறேன். நம்ம கன் அமுத்தினா தான் ஓடு, கன்னை விட்டு ஆஃப் ஆகனால ஒரு ட்ராப் தண்ணி கூட தேவையில்லாமல் வீணாக வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா இருக்குங்க. ஓகே, இப்போ உள்ளே அடிக்கிறப்ப மட்டும் அமுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் இப்படி வச்சு இப்போ உள்ளே விட்டு அடிங்க, உள்ளே விட்டு அடிங்க. அப்படி நல்லா பாருங்க, அடிங்க அப்படியா? இப்போ நீங்கள் அடிச்சிங்க இல்லைங்களாண்ணா, அடிக்கல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்லை, நல்லா இருக்கு, அடிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்கன்னா? திருச்செங்கோடு. நீங்கள் எப்படி நம்ம கடை இங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்கண்ணா? எனக்கு இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணார். அப்படிங்களா? அவர் எப்படி நம்ம கடை தெரியுமா அவருக்கு? அவர் ஏற்கனவே 2-3 ஐட்டம் உங்கள் கடைக்கு வந்து 2-3 தடவை வந்து வாங்கியிருக்கிறாரு. ஓகே, அதாவது நம்ம வந்து 1000 வார்த்தை பேசணும், வாடிக்கையாளர் ஒரு விஷயம் சொன்னாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அவங்க காசு கொடுத்து வாங்குறதுனால எந்த விதத்துலையும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ அவங்களே அடித்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நல்லா இருக்குதுங்கிறாங்க பில்டிங் க்யூரிங். இப்போ நம்ம சொன்னோம், ஆனால் ஒரு பக்கெட்டில் கழுவலான்னா இதில் வந்து 60% ஏர், 40% தண்ணி. ஆனால் அது உண்மையாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யார் இருக்கணும் என்னென்னமோ அது இப்போ இங்கே காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்கள் வியூவர்ஸ், நீங்களும் பாருங்கள். இது எப்படி காரை இது வந்து தண்ணி கழுவாதுங்க, காற்று தான் தேய்க்குது, தண்ணி வந்து கழுவி விடும். அது எப்படிங்கிறது நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் இங்கே அடிக்கிறது இல்லைங்களா, தெரியுதுங்களா? குப்பையெல்லாம் போகிற தெரியுது இல்லைங்களா? அதான் குப்பை தான் போங்க. ஆமாம். அப்போ என்ன ஆகுன்னா நம்ம வண்டி மேலே அடிக்கிறப்ப அந்த புழுதி போயிடும். அப்போ என்ன நம்ம வந்து வாசம். ஆனால் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷாம்பு ஜாக் கொடுப்போம். இது போடையில் இப்படி ஓப்பனில் இருக்கும், நல்லா இப்படி ஒட்டுற மாதிரி வச்சுங்க. சரிங்க. ஒட்டுற மாதிரி வச்சு இது உள்ளே தள்ளிங்கன்னா லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு இந்த மாதிரி அடிக்கலாம். ஓகேங்களா? அடிங்க. ஓகே வர்ஸ், இப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கஸ்டமர் கழுவுனது எந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, எல்லாருமே செலவு பண்ணிட்டு வர முடியாது. இன்றைக்கி டெக்னாலஜி நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம அந்த மாதிரி வந்து இங்கே வரணுன்ற நெசசிட்டி இல்லை. இதை பார்த்துட்டு யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், கொடுக்கலாம். சார் நீங்கள் வந்து பிஃபோராக சொன்னீங்க, அந்த ஒரு பக்கெட்டில் கேட்டது கூட சொன்னீங்க. பட் ஆனால் அங்கே போய் வாஷ் பண்ண சொல்ல தான் எனக்கு நிஜமாவே தெரிஞ்சுது. ஏன்னா வந்து நானும் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். ரியாலிட்டிக்கு இங்கே வந்து அவங்க பண்ண சொல்ல தான் எனக்கு தெரிஞ்சுது. இது அல்டிமேட்டாக கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும் அப்படின்றதும். இன்னொரு விஷயம், ஜஸ்ட் இந்த செகண்டில் நான் எடுத்த முடிவு எதுவும் இல்லை. எங்களுடைய ஹோல்சேலில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் பெரிய லெவலில் எந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக கேட்டு பண்ணுறதுனால நீங்கள் பார்க்குற இந்த சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனல்லேருந்து வர்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு விஷயம், இது நல்லது சொல்ல போய் நிறைய தொல்லைகள் தொல்லைன்னு சொல்ல பிரச்சனை தான் நிறையா வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வாங்கியிருப்பார், அதுக்கப்புறம் உங்கள் சேனலில் பார்ப்பாரு, ஏங்க நான் பார்த்துட்டேங்கன்னு சொல்ல வேண்டாம். இந்த சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் பார்த்து நீங்களாவே கேட்டு வாங்குறவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் வேக்ஸ் லிக்விட், இதோட ஒர்த்து 350 ரூபா வருதுங்க. இதை நான் கண்டிப்பாக வாங்குறேன். நம்மளுடைய கஸ்டமர் யாராவது உங்களுடைய சேனல் பேர் கலக்கல் சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இந்த ஒரு ஆஃபர் வந்து இது வந்து 1/2 லிட்டர் நீங்கள் 4 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் காரை எந்த சூழ்நிலையிலையும் தலைக்கு போடுற ஷாம்பு, வாஷிங் மிஷின் சோப் ஆயில், டிஷ் வாஷ் பண்ணுறது போட்டு கழுவிடாதீங்க. ஒரு தடவை கழுவுனா மேலே உள்ள பாலிஷ் போயிடும். மிஷினுக்கு வண்டிக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, பாலிஷ் போடும். பாலிஷ் போடுச்சுன்னா டஸ்ட் ஈஸியாக ஒட்டாருங்க. இது வந்து வேக்ஸ் பாருங்கள், இது ஒரு பிசுன்னு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 150 ml கலந்து அதை நீங்கள் வாரத்தில் ஒவ்வொரு தடவையும் போட்டு கழுவக்கூடாது. மாதத்துக்கு 2 தடவை இதில் போட்டு நீங்கள் வந்து கழுவலாம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 வாஷுக்கு வரக்கூடிய 350 ரூபா வர்த்துள்ளது வந்து நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். வியூவர்ஸ், ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு, நீங்கள் பார்த்து ஆன் ஸ்பாட்டில் வாங்கினால் மட்டும்தான். நான் நேற்று தாங்க பார்த்துட்டு வாங்கினேன், கேட்க மறந்துட்டேங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் கலக்கல் சேனலில் பார்த்துருக்கேங்க, இந்த ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஏன்னா எங்கள் ஸ்டாஃபு சொல்ல மறப்பாங்க, இல்லை சொல்லாமல் கூட இருப்பாங்க. ஸோ அது கூட நம்ம சொல்கிறேன், நீங்கள் கேட்டு வாங்கிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வந்து இதை நீங்கள் வந்து கேட்டு வாங்கிங்க, சந்தோஷமாக நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம கார் வாஷர் மட்டும் இல்லைங்க, கார் வாஷர் இல்லாமல் உங்கள் கார் வாஷருக்கு தேவையான இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் லிக்விட். இது வந்து வேக்ஸ் லிக்விட் அப்படிங்கிறது இது ஒரு ஷாம்பு மாதிரி நீங்கள் காருக்கு யூஸ் பண்ணுறது. இதில் ஒரு தடவை நீங்கள் கழுவிட்டு உங்கள் காரை நிறுத்திட்டீங்கன்னா, காரில் வந்து 10 நாள் எடுக்காமல் இருந்தால் கூட வண்டியை மூவ் பண்ணாமல் டஸ்ட்டெல்லாம் கீழே போயிடும். இல்லை நீங்கள் தட்டி விட்டிங்கனாவே கண்டிப்பாக வந்து கீழே போடும். ஸோ அந்தளவுக்கு உண்டான வேக்ஸ் லிக்விட் இது. இதை 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா 9 லிட்டர் தண்ணியில் நீங்கள் வந்து டைலூட் பண்ணி வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் கிளீனர். கண்டிப்பாக ஒரு காரை நீங்கள் நிழலில் நிறுத்தி கழுவுனா கூட அதோட டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு காயிற இடம் காரோட கண்ணாடியாக தான் இருக்கும். அப்போ தண்ணி எவாப்ரேட் ஆனவுடனே அதில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ், அந்த கண்டென்ட் எல்லாம் கண்ணாடியில் தங்கிடும். உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா புள்ளி அதிகமாக இருக்குது. இதை போட்டு வாஷ் பண்ணினா கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஃபேர் அண்ட் லவ்லின்னு சொல்லுவோம், ஆல் இன் ஒன் பாலிஷ்னு சொல்லுவோம். இன்டீரியர்லாம் இதை வச்சு க்ளீன் பண்ணுறப்ப ஏதாவது டீ வேஸ்ட்டு, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் வேஸ்ட்டு, சீட்டில் ஏதாவது பட்டிருந்துச்சு, டேஷ்போர்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட இதை வந்து கண்ணாடிக்கும் ஸ்டேரிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வலுவழுப்பு தன்மை இருக்கக்கூடியது வந்து. ஸோ அதனால் மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், மற்ற விஷயங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அருமையாக உங்களுக்கு எடுக்கும். எங்கெல்லாம் இந்த டேஷ்போர்டில் வெட்டையாக இருக்கும் போட்டிங்கன்னா இது போட்டால் கருப்பாக மாறிக்கும். கைப்பிடி மற்ற இடத்துல எல்லாமே இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டயர் பாலிஷ்,
டயர் பாலிஷ். ஏன்னா ஒரு சர்வீஸ்னாவே இன்றைக்கி நம்ம மைண்ட்லி செட்டப்பாக தானே ஒரு கழிட்டு எடுத்து அந்த டயர் சைடு போகிற நல்லா பிளாக்காக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் திருப்திக்காக தான் இது எல்லாமே எங்களுடைய ஓன் மேக்கு தாங்க. இதை நீங்கள் கொலின் பாட்டில் நல்லா ட்ரையாக இருக்கல, ஈரத்தில் அடிக்காதீங்க, ட்ரையாக இருக்கல ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது எடுத்துக்கும். அது ஒரு 3 டேஸ்க்கு வந்து அந்த கருப்பு வந்து அப்படியே தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதையும் தாண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, நம்முடைய பாத்ரூமோ போர்ட்டிகோலி எங்கேயாவது உங்களுக்கு சால்ட் இருந்துச்சு அப்படின்னா இது 100% சால்ட்டை எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி என்ன வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னன்ற பட்சமாக இருந்துச்சுன்னா, நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எந்த இடத்துல ஒரு பொருளை நீங்கள் ஒரு விலையை விசாரிச்சிருக்கிறீங்க, ஒரு இடத்துல ஒரு விலை சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல விலை சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சம் வந்தால் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான குவாலிட்டிஸாக தான் இருக்கும். ஆஸ் ஒரு கஸ்டமராக நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணியிருக்கவங்க 1000 இடத்துல பார்ப்போம். அப்போ அவங்கெல்லாம் என்ன ரேட்டு விற்கிறாங்க, நம்மளோட குவாலிட்டி என்னங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு இந்த வீடியோ பண்ணுறோம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.